إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد தூணை தெரியாமல் வானத்தை படைத்து தீர்ப்பு நாளின் அதிபதியான அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அந்த ஓர் இறையின் சாந்தியும் சமாதானமும் நமது தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் சஹாபாக்கள் சஹாபிய பெண்கள் மீதும் தாபீன்கள் தபோ தாபீன்கள் மீதும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய மற்றும் ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த உரையை ஆரம்பிச்சுள்ளேன். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால் பல்வேறு தாவா பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நாம் நம்மளுடைய இந்த தௌஹீத் என்பது நம்மளுடைய உள்ளங்களில் எவ்வாறாக ஆழ பதிந்து இருக்கிறது என்று ஒவ்வொரு தனி தௌஹீத்வாதிகளும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த ஓரிரை கொள்கையுடைய இப்படியான ஒரு கொள்கை என்பது நீங்கள் சிந்தித்து பார்த்தால் இது பல நபர்களுக்கு கிடைக்காத ஒரு அற்புதமான கொள்கை. ஒட்டுமொத்த உலக மக்களையும் நீங்கள் எண்ணிக்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஒட்டுமொத்த மக்களிலும் முஸ்லீம்களாக கணக்கு எண்ணிக்கையில் அரசாங்கம் எடுக்குதில்ல, அந்த கணக்கு எண்ணிக்கைகளில் ஒட்டுமொத்த உலக மக்களிலேயும் நாம் ஒரு 30% அல்லது 40% வைத்து கொண்டாலும் தெல்ல தெளிவாக தௌஹீதுடைய நிலைப்பாடுகளில் எத்தனை பேர்கள் இருக்கிறோம் என்றால் அதிலும் அரிதாகத்தான் இருக்கிறோம். ரொம்ப குறைவான மக்களைத்தான் அல்லாஹ் தஆலா அவனுடைய வழியில் வைத்திருப்பதற்கு ஆசை கொடுக்கிறான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது எல்லா மக்களும் சரியானவர்களாக தெளிவானவர்களாக இருந்தால் எப்படி ஆக்கியிருப்போம் என்றால் ஒட்டுமொத்த மக்களையும் அழித்துவிட்டு மீண்டும் இப்படியான ஒரு சமூகத்தை உருவாக்கி விடுவோம். இதுதான் அல்லாஹ்வுடைய ஒரு சித்தமாகவும் இருக்கிறது. எல்லா மக்களும் சரியானவர்களாகவும் இருக்கக்கூடாது. அதிலே அல்லாஹ் சில நபர்களை தேர்வு செய்கிறான், அவனை மாத்திரம் வணங்கக்கூடிய ஒரு கூட்டம். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் 73 கூட்டங்கள் இருக்கிறது, 72 கூட்டங்கள் நரகத்தின் பால் உங்களை அழைக்கும், அதில் ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு நுழையக்கூடிய கூட்டம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு பெரிய நற்செய்தியை சொல்லியிருக்கிறார். அது யார் அந்த கூட்டம்? யார் சொன்னாலும் மார்க்கம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய கூட்டமா? யாரை வேண்டுமானாலும் வணங்கலாம், அல்லாஹ்வையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படித்தான் என்றால் இப்படியும் பல நபர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு கொள்கையிலும் கோட்பாடுகளிலும் பல்வேறு மக்கள்கள் தன்னை இஸ்லாமியர் முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய மக்களிலேயே பல்வேறு வகைப்பட்ட கூட்டத்தினர் இருக்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி சொன்னார்கள் என்றால், யார் நான் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த கொள்கையில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளை மாத்திரம் அங்கீகரித்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகிறார்களோ அந்த கூட்டம்தான் என்று தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள்.
இப்பொழுது நம்மை எடுத்துக்கொள்வோம். இந்த தௌஹீதினுடைய ஆரம்ப காலகட்டம், தௌஹீதினுடைய இப்பொழுது இருக்கக்கூடிய கரண்ட் சூழ்நிலை, இந்த மேலக்காவிரியில் உள்ள தௌஹீதினுடைய ஆரம்ப காலகட்டங்கள் எவ்வாறாக இருந்தது எல்லா நபர்களுக்கும் தெரியும். தௌஹீதில் ஆழ பதிந்து சிரமப்பட்டு பல்வேறு நபர்களுடைய எதிர்ப்புகளை சம்பாதித்து தன்னுடைய தாய் இறக்கும் பொழுது, தந்தை இறக்கும் பொழுது எந்த ஒரு சொந்தக்காரர்களும் நம் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. ஊரை மதிக்காம நீ ஏன் இருக்கிற, இவ்வளவு மக்கள் இருக்கும் பொழுது உனக்கு மட்டும் என்ன தனி கொள்கை வேண்டி இருக்கிறது, இப்படியெல்லாம் தன்னுடைய நெருக்கத்துக்குரியவர்கள் நம்மளிடத்திலே அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. எப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையிலே நாம் இருந்தோம். இப்பொழுது அப்படியான சூழ்நிலையில் இருக்கிறோமா என்றால் அப்படியான சூழ்நிலை இல்லை. எப்படி மையத்தை அடக்கம் பண்ண போறீங்க? தௌஹீது முறையா சுன்னத்து முறையா? தௌஹீது முறையா, தாராளமா பண்ணிக்கங்க. திருமணம் எவ்வாறாக நடக்கிறது? தௌஹீது முறையா? தௌஹீத் ஜமாத்திட்ட இல்ல தௌஹீத் வாதிகளிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தப்தர் வந்துடும். இதுவே நீங்கள் 20 வருடத்துக்கு முன்னால் ஒரு தௌஹீத்வாதியுடைய திருமணத்திற்கு அவரை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் கூட கலந்து கொள்ள மாட்டார்கள். பெண் கிடைக்காது. பல்வேறு இடங்களில் பெண்ணிற்காக சிரமப்படுவார்கள். நாங்கள் திருமணம், நீங்கள் நல்ல பையன்தான், உங்களை பற்றியான அனைத்து விசாரணையும் போட்டோம், உங்கள்கிட்ட எந்த பிரச்சனையுமே இல்லை, குடும்பத்தார் மத்தியில் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் சரியானவர் என்று முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் உங்களுக்கு பெண் தர முடியாது. ஏன்? நீங்கள் ஊரோடு ஒத்து வாழல, பல நபர்களுடைய எதிர்ப்பை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இப்படியான ஒரு வீட்டுக்கு என் பொண்ணை கொடுக்க முடியாதுன்றாங்க. அன்றைக்கு நடக்கக்கூடிய திருமணங்கள் இருக்குல்ல, தாய் இருக்க மாட்டார்கள், தந்தை யாரு? ஆண் மகனுடைய மணமகனுடைய தாயும் தந்தையும் அருகாமையில் இருக்க மாட்டார்கள். சுத்தி பார்த்தால் ஊரார்கள் இருக்க மாட்டார்கள், நெருங்கிய உறவினர்கள் இருக்க மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் யார் உங்களுடைய குடும்பத்தார்கள் என்று சொல்லி காட்டுகிறானோ, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. யார் நம்மளுடைய குடும்பத்தார்கள், யார் நம்மளுடைய சகோதரர்கள் என்று சில நேரங்களில் நாம் அடையாளப்படுத்திக்காமலே இருக்கிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளை படித்து பாருங்கள். திருமறை குர்ஆனில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய வரலாறை படிக்காத எந்த ஒரு முஸ்லீமும் இருக்க முடியாது. அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலை தயாரிக்கிறார்கள். தயாரிக்கும் பொழுதெல்லாம் இந்த கட்டாந்தரையில எதுக்கு கப்பல்னு விமர்சிச்சாங்க. எந்த ஒரு விமர்சனத்துக்கும் அவர் பெரிதாக அலட்டி கொள்ளவே இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை ஒவ்வொரு தௌஹீத்வாதிகளுக்கும் நம்மை நோக்கி வருகின்ற இப்படியான விமர்சனங்களுக்கு உடனடியாக நாம ஏன் இந்த விமர்சனம் சந்திக்கணும்? என்ன நாம சம்பாரிச்சு வச்ச சொத்தான்னு நினைக்கிறோம். சொத்து மாதிரி இன்னமும் நம்மளுடைய தௌஹீதுடைய கொள்கை என்பது நம்மளுடைய நாம் சம்பாதித்த சொத்துகளிலேயே சிறந்த சொத்தாக தௌஹீதை இன்னும் நம்மளுடைய கண் பார்வையில் வரவில்லை. வீட்டில் வீடு கட்டியிருக்கிறோம், சிரமப்பட்டு ஒரு இடத்தை வாங்கியிருக்கிறோம். இப்போ பக்கத்து வீட்டுக்காரர் இது ஏன் இடங்கிறார், ஒரு 2 அடி இடங்கும் போது விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம். ஏன்? என்னுடைய கணவர் எவ்வளோ சிரமப்பட்டார், கஷ்டப்பட்டார், இதெல்லாம் நியாயம்தான், நியாயமான வார்த்தைகள். அந்த சிரமமும் கஷ்டமும் தௌஹீதில் உருவாக்கிய அந்த சிரமங்கள் இன்றைக்கு மறந்து போய் இருக்கக்கூடிய தௌஹீத்வாதிகளாக இருக்கும். அப்போ திருமணம் அப்பொழுது எப்படி நடக்கிறது என்றால், தாய் தந்தையர் இல்லை, உறவினர்கள் இல்லை, நெருங்கினவர்கள் யாரும் இல்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாறு தான் அன்றைக்கு இருந்த தௌஹீத்வாதிகளுக்கும் வரலாறாக இருந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பல் செய்து தண்ணீர் எல்லாம் வந்த பிறகு கப்பல் அப்படியே மேலே வருது. கப்பலிலே இருக்கக்கூடிய சொந்தங்கள் அழியப்படாமல் மேலே வருகிறார்கள். தன்னுடைய தான் பெற்ற பிள்ளை தண்ணியிலே நிற்கிறது. நீ எங்க போவ? நான் மலைக்கு போய் மேலே நின்று என்னை நான் காப்பாற்றிக் கொள்வேன் என்று
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார சொல்றாங்க. அப்போ தண்ணீர் அடிக்கும் பொழுது அடிச்சு போகுது, இறக்க போறான்னு தெரியுது. தன்னுடைய மகனை யார் பார்த்தாலும் எல்லா தந்தைக்கும் வரக்கூடிய ஒரு அது அது இயற்கையாகவே இருக்கும். எவ்வளவு தன்னுடைய மகனை வெறுத்தாலும், மகன் தாய் தந்தையர் வெறுத்தாலும், இக்கட்டான சூழலில் எந்த ஒரு மகனும் எந்த ஒரு தாய் தந்தையும் அப்படி பார்த்து கொண்டு இருக்க மாட்டார்கள். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய குடும்பம், என்னுடைய மகன் அடித்து செல்கிறார் என்று சொல்லும் பொழுது இறைவனிடத்திலிருந்து சொல்லப்படுகிறது, அது உன் குடும்பமே இல்லைன்ட்டாங்க. அடித்து செல்லக்கூடிய அவர் உன்னுடைய குடும்பத்தார் இல்லை. உன் குடும்பம் யார் தெரியுமா? உன்னை நம்பி, உன்னுடைய வார்த்தைகளை நம்பி, நீ சொல்லக்கூடிய கொள்கையை நம்பி யார் உன்னோடு உன்னுடைய கப்பலிலே அமர்ந்திருக்கிறார்களோ, உன்னோடு யார் அங்கே கட்டாந்தரையில் கப்பல் செய்யும் பொழுது உன்னை எதிர்த்தவர்கள் எல்லாம் உன்னுடைய குடும்பத்தார்கள் அல்ல. உண்மையிலேயே நெருங்கின சொந்தமா இருக்கும். பெரியத்தா இருப்பாங்க, சிறியத்தா இருப்பாங்க, சிறம்மா பெரியம்மான்னு எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் யார் உன்னுடைய கொள்கையை ஏற்று கப்பலில் இருந்து உன்னோடு இப்பொழுது பயணிக்கிறார்களோ அவர்கள்தான் உன்னுடைய குடும்பத்தார். உன்னை நீ பெற்றெடுத்த மகன் கூட குடும்பத்தார் இல்லை என்று அல்லாஹ்வும் சொல்லி காட்டுகிறான். அப்போ தௌஹீத் இருக்கிறது. தௌஹீதுடைய கொள்கை என்பது வெறுமனே நாம சிரமப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய சொத்தை தாண்டிய ஒரு உயர்ந்த சொத்தாக நாம் பார்க்க வேண்டும். ஏன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆரம்ப காலகட்டம் இருக்குல்ல, ஆரம்ப காலகட்டம் என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கு சிரமம் இல்லாமல் இருந்தது. அதுக்கு காரணம் அவங்களுடைய சின்னத்தா, சின்ன பாப்பு இருக்கிறாங்களே, அவங்க தான் முக்கியமான காரணம். ஏன்? எந்த ஒரு எதிரியும் அவரை நெருங்க விடாமல், தொந்தரவு செய்ய விடாமல் பார்த்து கொண்டதிலே மிகப்பெரிய ஒரு ஆளுமை யாரிடத்தில் இருந்தது? சிறிய தந்தை இடத்துல இருந்தது. அதனால நெருங்கவே இல்லை, இறக்கும் வரை நெருங்கல. பல்வேறு சகாபாக்கள் சிரமப்பட்டார்கள். கொள்கையை சொன்னவருக்கு அன்றைக்கு நெருக்கம் இல்லை, ஆனால் கொள்கையை ஏற்றவர்களுக்கு பெரும் பெரும் சிரமங்கள் இருந்தது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மிக நெருக்கத்துக்குரிய தன்னுடைய சிறிய தந்தை மரண தருவாயிலே இருக்கிறார்கள். போய் பக்கத்துல போய் நிற்கிறாங்க. சுத்தி எதிரிகளும் நிற்கிறார்கள். இப்போ நீங்க அல்லாஹ்விடத்துல உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்ய வேண்டும், நீங்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்காக என்னுடைய இறைவனிடத்திலே நான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நியாயமான விருப்பம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் குமுறுவதற்கு காரணம், உள்ளம் முழுக்க பாசம் நிறைந்த தன்னுடைய சிறிய தந்தை படுத்திருக்கிறார்கள். ஆனால் மார்க்கம் என்பது யாருக்கு கிடைத்தது? ஒரு அடிமைக்கு கூட அல்லாஹு தாலா நாடிவிட்டான். ஆனால் இறை தூதருடைய நேசத்துக்குரிய ஒரு சிறிய தந்தைக்கு அல்லாஹ் நாடவில்லை. ஆனால் அவர் அப்படியே சுத்தி பார்க்கிறார். சுத்தி பார்த்துட்டு நான் என்னுடைய முன்னோர்கள் வழியிலேயே இறந்துடுறேன், கம்பல் பண்ணாதாங்கிறாங்க. அப்படியே இறந்து விட்டார். இப்போ யாருக்கு கிடைத்தது யாருக்கு கிடைக்கலன்னு பாருங்க. எவ்வளோ பெரிய இறை தூதராக இருந்தாலும், இறை தூதருடைய நேசத்துக்குரியவராக இருந்தாலும் அல்லாஹ் நாடினவர்கள் தான் கிடைக்கிறது. தௌஹீதை வெறுமனே நாம பெற்றுவிட்டோம் என்று நினைக்கிறோம். அல்லாஹ் நம்மளை தேர்வு செய்திருக்கிறான். இந்த தௌஹீதுடைய கொள்கைக்கு எத்தனையோ நபர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மரணித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்மளை அல்லாஹ் தேர்வு செய்து இந்த தௌஹீதிலே நில், இந்த கொள்கையை எல்லா மக்களுக்கும் சொல் என்ற ஒரு பெரும் ஒரு பாக்கியத்தை, கடமையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்றால், இது நாம் சேர்த்து வைத்திருக்க சொத்துக்களை விட மிக உயர்ந்த சொத்தாக இதை நாம் பார்க்க வேண்டும். பார்க்க தவறிவிட்டால் ஒரு சின்ன குழப்பம் வந்தால் போதும், ஒரு சின்ன நெருடல் வந்தால் போதும், சின்ன சண்டை சச்சரவுகள் வந்தால் போதும், நம்மை விட்டு ரொம்ப லேசாக இந்த கொள்கை நம்மை விட்டு விலகிவிடும். எந்த அளவுக்கு விலகும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இந்த தௌஹீதுடைய கொள்கை என்பது ஒரு பெரும் இருளை பகல் போல. காலையிலே மூமினாக இருப்பவர்
இரவு நேரம் வந்தவுடன் காபீராக மாறிவிடுவார். இரவிலே மூமினாக இருந்தவர் காலையிலே காபீராக மாறுகிறார். காலையில் மூமினாக இருந்தவர் இரவிலே காபீராக மாறுகிறார். சின்ன குழப்பம், ஏதோ ஒரு அதிருப்தி, ஏதோ ஒரு சங்கடங்கள் ஒரு மனிதனை எந்த அளவிற்கு மாட்டுகிறது என்று பாருங்கள். இது தௌஹீதிலே வந்துவிடக்கூடாது. குடும்பத்தார் மத்தியிலே வந்தாலே அதையே நீங்கள் அனுசரித்துக் கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. யார் விட்டு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மை. எதுல? குடும்ப சொத்தில், குடும்ப உறவுகளில் சின்ன சின்ன சொத்து தகராறு வரும். அண்ணனுக்கு தம்பிக்கும் வரும். யாரோ ஒரு ஆள் விட்டு கொடுங்க. விட்டு கொடுப்பவர்கள் நன்மையை சம்பாதித்து விடுவார்கள். இது குடும்ப சொத்துகளில் குடும்ப உறவினர்களுக்கு இப்படியான அனுசரணைகள் என்றால் தௌஹீதுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். எந்த ஒரு சங்கடங்களும் பிரச்சனைகள் வந்தாலும் இந்த கொள்கையிலிருந்து நம்மளால் யாராலையும் விளக்க முடியாது. அப்படியான ஒரு கொள்கைவாதிகளாக நம்மை நாம் மீண்டும் மீண்டும் சரி செய்து கொண்டே இருக்க வேண்டும். பல்வேறு விஷயங்களில் இன்றைக்கு பல்வேறு நேரங்களில் நம்மளுடைய வளர்ச்சிகள் பல வரலாறுகளை மறந்து விடுகிறோம். முன்பு இருந்த வரலாறுகள் இருக்குல்ல, அதையே இன்னைக்கு படிப்புகள் எல்லாம் ஹிஸ்டரின்னு ஒன்று போடுறாங்கல்ல, ஹிஸ்டரியை நீங்க தூக்கி பாருங்க. முஸ்லீம்கள் செய்த பல்வேறு நன்மைகளை மறந்தோம். இந்த நாட்டில் முஸ்லீம்களுடைய பங்கு என்று பேசினால் இந்த காலத்தில் பேச முடியாது. முகலாயருடைய காலத்தில் தான் பேசணும். ஹிஸ்டரின்னு ஒன்று எடுத்துட்டோன்னு வைங்களேன், முகலாயரை பற்றி பேசவே முடியாது. அப்போது தௌஹீதுடைய ஹிஸ்டரியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இதே தமிழகத்தில் தஞ்சை வடக்கு மாவட்டத்தில் சூழ்ந்துள்ள ஒரு பெருநாளுடைய தொழுகை எவ்வாறாக இருந்தது என்று பாருங்கள். 20 வருடங்கள் 15 வருடத்துக்கு முன்பதெல்லாம் ஒரு இடத்தில் பெருநாளுடைய தொழுகை நடந்தது. ஒரே ஒரு இடம், கும்பகோணம் பகுதியிலே. அது வேற ரொம்ப ரேரா ஒரு 2 இடம் நடந்திருக்கலாம். ஆனால் முக்கியமா எல்லா ஊர்களிலும் பசுபதி, இந்த எண்டு பசுபதி கோயிலிருந்து அந்த எண்டு கோல்லாமலம் வரைக்கும் ஒவ்வொரு ஊர்களில் ஒரு நபர்கள், 2 நபர்கள், 5 நபர்கள் இருப்பார்கள். 7 மணிக்கு பெருநாளுடைய தொழுகை என்று பரவலாக சொல்லப்பட்டுரும். எங்க? கும்பகோணம் பகுதியில் எல்லாரும் ஆட்டோவில் 2 வீலர்னு வருவாங்க. வரும்பொழுது ஃபோன் அடிச்சுட்டே வருவாங்க. பாய், நான் வந்து சேர ஒரு 5 நிமிஷம் லேட் பண்ணுங்க. எதுக்கு? பெருநாள். ஏன்னா தொழுகை முடிச்சா முடிஞ்சிருச்சுல. 7 மணிக்கு சொல்ல தொழுகை 7:30 மணி வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்? எல்லா ஓடி வராங்கல்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், வேற யார் இருக்கா அவர்களுக்காக தொழுகை வைக்க என்று பல அரை மணி நேரம் ஒத்தி வைக்க போயிட்டே இருக்கு. ஒரு இடத்தில் நடத்தப்பட்ட பெருநாளுடைய தொழுகை இறைவனுடைய அருளால் இன்றைக்கு 36 இடங்களில், ஒரு ஊரில் 2 இடத்தில் நடத்தும். ராஜகிரி, மேலக்காவிரி போன்ற பெரும் பெரும் பகுதிகளில் இறைவனுடைய அருளால் 2 இடங்களில் பெருநாளுடைய தொழுகை நடக்கிறது. அன்றைக்கு ஒட்டுமொத்த கிளைகளிலும் 36 கிளைகளில் ஒரே இடத்தில் நடத்தப்பட்ட பெருநாளுடைய தொழுகை இன்றைக்கு 36 இடங்களில் நடக்கிறது என்றால் இறைவனுடைய அருள், அதனுடைய வளர்ச்சி இன்றைக்கு பெரிதாக இருக்கிறது. ஒரு சீட்டு கட்டடம் எப்படி நமக்கு இன்னைக்கு கட்டடமாக மாறி இருக்கிறது. வெறுமனே ஏதோ திடீரென்று ஒரு இடத்த ஒரு ஆள் கொடுத்துட்டாங்க, அதுல நாம தொழுகை வந்துட்டோம், இல்லை, கண்டிப்பாக இல்லை. தௌஹீதுடைய மக்கள் வளர்ந்தார்கள், தொழுகைவாதிகளுடைய சப்புகள் வளர்ந்தன, விரல் அசைப்பவர்களுடைய சப்புகள் வளர்ந்தன, கை உயர்த்தி அல்லாஹ் அக்பர் என்று எல்லா ருக்குவிலும் செய்பவர்கள் வளர்ந்தார்கள். ஆட்டோமேட்டிக்கா சீட்டு இடத்துலேருந்து நாம கட்டடத்துக்கு வந்துட்டோம். எப்படி வந்தோம்? எல்லா மக்களும் நல்ல ஒரு இடம் கட்டுங்க, பள்ளிவாசல் நமக்கு போதியதாக இல்லை, நீங்கள் உங்களுடைய வசூலை அறிவியுங்கள், தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எல்லா மக்களும் சொன்னாங்க. ஒவ்வொன்றாக ஆரம்பித்தார்கள். அந்த கேம்ஸ் நகர் அந்த பக்கம் உள்ள பகுதியில் ஆரம்பிச்சு இப்போ இங்க வரைக்கும் 2 மர்கஸ் கட்டியாச்சு இறைவனுடைய அருளால். இதிலே இறைவனுடைய அருள் சிறிதாக இருந்தால் கூட நம்மளுடைய உழைப்புகள், தௌஹீதில் சொல்வதிலே உழைப்பு சிறிதாக இருந்திருந்தால் கூட இப்படியான வளர்ச்சி இருந்திருக்குமா? 2 பேர் இருக்கிறோம், நாம ஏன் கட்டிக்கிட்டு ஊரை எதிர்த்துக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு நம்ம உண்டு, நம்ம வாழ்க்கை உண்டு இருப்போம். நம்ம தௌஹீதை நிலையாட்டிக் கொள்வோம்.
இப்படியாக அன்றைக்கு இருவர் நினைத்திருந்தால், மூவர் நினைத்திருந்தால், ஐவர் நினைத்திருந்தால் இன்றைக்கு பெரிய ஒரு ஆலமரமாக இன்றைக்கு தௌஹீத் இருந்திருக்குமா என்றால் இருந்திருக்கார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகள், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகள், நபிமார்களுடைய வரலாறுகள் இருக்குல்ல, நபிமார்களுடைய ஒட்டுமொத்த வரலாறுகளும் மற்றவர்கள் பல வரலாறுகள் வைத்தது போல நமக்கு வரலாறுகள் சொல்லப்படுவதில்லை. ஒவ்வொரு வரலாறிலும் நமக்கு அல்லாஹ் பெரும் பெரும் பாடம் எடுக்கிறான். சின்ன பாடம் இல்லை, பெரும் பெரும் பாடம். ஒருவராக நின்றால், இருவராக நின்றால் எவ்வாறாக நீங்கள் இருக்க வேண்டும், பெரும் கோடீஸ்வரர்களாக இருந்தால் நீங்கள் எவ்வாறாக தௌஹீதை சொல்ல வேண்டும், எல்லாத்துக்கும் வரலாறு திருமறை குர்ஆனில் இருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் ஒருவர் ஒரு உம்மத்தாக, ஒரு பெரும் சமுதாயமாக திகழ்ந்தார், செயல்பட்டார். அப்படியான வரலாறுகள் ஒரு தௌஹீத்வாதியாக இருக்கும்போது அந்த வரலாற்றை எடுத்துக்கொண்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை தன்னுடைய வாழ்க்கையில எடுத்தார்கள். பெரும் கப்பல் போன்ற மக்கள் உள்ள வந்தாங்க. பெரும் காபத்துல்லாவை எப்படி ஆழ பெரித கட்டினார்களோ அவ்வாறாக இன்றைக்கு ஒவ்வொரு மர்கஸ்களையும் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு ஒருவர் உள்ளத்தால் தளர்வு அடைந்திருந்தால், நாம் வேண்டாம் என்று ஒதுங்கியிருந்தால் எப்படியான ஒன்று இன்றைக்கு சூழ்நிலையாக இருக்கும் என்று நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். இறை நேசம் பெறுவதற்கான பல்வேறு முயற்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும். அதிலே சிறிதாக ஒரு தொய்வு ஏற்பட்டு விட்டால் நமக்கு தௌஹீத் என்பது போக போக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தௌஹீதை எட்டி வைத்தார். ரொம்ப சிரமப்பட்டு சொன்னார்கள். அவர்கள் சொன்னதனுடைய சிரமம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவை மக்கா வெற்றி கொண்டு உள்ளே நுழையும் பொழுது உள்ள முதல்ல எடுத்த சிலை யாருடைய சிலை? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிலை. எங்கேயே ஒரு இடம் ஹக்கை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, தௌஹீதை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது சலனம் அடைகிறார்கள். ஒரு கட்டத்தில் எந்த தௌஹீதை சொன்னதற்காக ஏகத்துவ தந்தையாக நம்மளால் பார்க்கப்படுகிறாரோ அவர் சிலை வடிவத்திலே உள்ளே வந்து விட்டார். எப்படி வந்தது? ஏதோ ஒரு இடத்தில் தௌஹீதினுடைய வளர்ச்சி குறையும் பொழுது, தௌஹீதை சொல்வதிலே அலட்சியம் வரும் பொழுது, தௌஹீதை நிலைநாட்டும் பொழுது வரக்கூடிய அலட்சியங்கள் ஒரு கட்டத்தில் தௌஹீதை அழிந்து மீண்டும் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. இது நம்மளுடைய வாழ்க்கையில் தான் இருக்கிறது. நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கையை நாம் சொல்லிக்கொண்டே ஒரு பக்கம் இருக்க வேண்டும், இன்னொரு பக்கம் அதை நிலைநாட்டி கொண்டே இருக்க வேண்டும். எப்படியெல்லாம் நிலைநாட்ட வேண்டும்? இதே திருமணம் தான் உதாரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான், நபியே நீங்கள் அவர்களிடத்திலே சொல்லுங்கள். என்ன சொல்லுமா? என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். இந்த ரெண்டு ஒரே நான் திருப்பணிந்தாளுடைய கிளை தலைவரும்பார் சம்பந்தமே இருக்காது. உறவு என்பது எப்படி இருந்தது? திருமணம் செய்யக்கூடிய ஒரு தௌஹீத்வாதிகளுக்கு எங்கேயே இருக்கக்கூடிய ஒரு தௌஹீத்வாதி திருமணத்துக்கு வருவார். அன்றைக்கு தான் அவரும் நல்ல சாப்பாடு சாப்பிடுவார். திருமண சாப்பாடு அன்னைக்கு தான் அவருக்கு கிடைக்கும். இப்படி இருந்த ஒரு சூழ்நிலை இன்றைக்கு பெரிதாக மாறிய பிறகு எவ்வாறாக நம்முடைய திருமணங்கள் எல்லாம் நடக்கிறது, பிள்ளைகளுடைய திருமணங்களை எவ்வாறாக அனுசரிக்கிறோம் என்று நாம் ஒவ்வொருத்தவரும் பார்க்க வேண்டும். பாரக்கல்லாஹு லக
ஓ பாரக் அலைக்க ஓ ஜமா பைனகுமா ஃபி ஹயர் என்று சொல்கிறோமே, இந்த அருள் கிடைக்க வேண்டும் என்றால், இந்த பரக்கத் இறைவனிடத்திலிருந்து கிடைக்க வேண்டும் என்றால் திருமணம் எந்த வழியில் நடத்த வேண்டும்? பாத்தியா இருக்கக்கூடாது, தெளிவாக இருக்கிறோம். பல்வேறு அனாச்சாரமானிய காரியங்கள் இருக்கக்கூடாது, தெளிவாக இருக்கிறோம். ஆனால் அந்த திருமணம் எவ்வாறாக நடத்தப்பட வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குறைந்த செலவு. இதைத்தான் எந்த இடத்துலையுமே அல்லாஹ்வுடைய தூதர் உச்சரிக்கல. நீங்கள் போர்க்களத்துக்கு செல்லுங்கள், எவ்வளவு பெரிய ஆயுதம் வேணாலும் அங்க போய் நீங்க குறைந்த செலவுலாம் பார்க்க முடியாது. ஒரு வீடு கட்டுறோம்ல, பல லட்சம் போட்டு வீடு கட்டும். பல லட்சம் போட்டு வீடு கட்டிட்ட உன்னுடைய விருந்தை நீ குறைச்சி போட்டுக்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. அதுல எந்த ஒரு வார்த்தை கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லல. ஆனால் திருமணத்தில் மாத்திரம் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ திருமணத்தில் மாத்திரம் இந்த செலவு ரீதியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது அந்த செலவை எவ்வாறாக நாம் செய்கிறோம்? இதுல கேக்குதா? இதுதான் கேக்குது. இதுலையா? அப்போ ஒவ்வொரு தௌஹீத்வாதிகளுடைய பிள்ளைகளுடைய திருமணங்கள் என்பது நாமே நம்மளுடைய இறைவனுடைய அருளை விட்டு நீங்கும் விதமாக நம்முடைய திருமணங்கள் இருக்கிறது. ஒரே மகன் ஒரே மகள், அவளை இப்படி எல்லாரும் வருவேன்னா அது எப்படி சரியா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் 20 வருட காலங்கள் 25 வருட காலங்கள் நேசத்துக்குரிய பிள்ளை, அதை நம்ம பார்க்கறது இல்லை. நாம அந்த நேசத்தை எங்க போய் விடுறோம்னா பரக்கத்து வராத இடத்துக்கு போய் விடுறோம். ஒரு நேசத்துக்குரிய மகன் மகள், சிரமப்பட்டு அவர்களை வளர்த்திருக்கிறோம். போகக்கூடிய இடம் அல்லது திருமணம் முடிக்கக்கூடிய இடம் என்பது அவர்கள் இறைவனுடைய அருள் நிறைந்த ஒரு இடமாக இருக்க வேண்டும் என்ற அந்த வாசகத்தை மறந்து விடுகிறோம். உண்மையிலேயே பாசத்துக்குரிய மகளோ மகனோ ஒவ்வொரு தாய் தந்தையரும் எதை பார்க்க வேண்டும் என்றால் இறைவனுடைய அருள் கிடைக்க வேண்டும், இறைவனுடைய பரக்கத்து கிடைக்க வேண்டும் என்ற அப்படியான யோசனை மாத்திரம்தான் பாசம் மிகுந்த தாய் தந்தையர் நினைக்க வேண்டிய ஒன்றாக இருக்க வேண்டும். ஆனால் அதை மறந்துட்டு பாசம் எங்கே போய் முடிகிறது என்றால் திருமண செலவுகளிலே போய் முடிகிறது. அப்போ திருமண செலவு பத்தி கேட்கும் பொழுது என்கிட்ட அல்லாஹ் நல்ல அருள் செஞ்சிருக்கிறான், நியாயம்தான், நான் எந்த கடனும் வாங்கல, நியாயம்தான் என கேட்கும் பொழுதெல்லாம் சில நேரங்களில் நம்மளிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், நான் கடன் வாங்கல, சிரமப்பட்டெல்லாம் திருமணம் செய்யல, அல்லாஹ் பெரும் அருள் செய்திருக்கிறான், அதிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து என்னுடைய மகனுக்கு நான் பெருசாக திருமணம் முடிக்கிறேன், இந்த மண்டபத்துக்கு கொடுக்குற காசெல்லாம் ஒரு பெரிய சிரமம்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ சமீபத்திலே மிகப்பெரிய ஒரு திருமணம் நடந்துச்சு. யாருடைய திருமணம் என்றால் அம்பானியுடைய மகனுடைய திருமணம். அம்பானி மகன் திருமணம் நடந்துச்சுல, அது எத்தனை பேர்கள் ரொம்ப சிம்பிளா பண்ணியிருக்கிறாருன்னு ஏதாவது பார்க்கக்கூடிய அம்சங்கள் இருந்ததா என்றால் ஒரு அம்சமும் இருக்காது. ஏன் அந்த அம்சம்? வரவனுக்கெல்லாம் 1 கோடி ரூபாய்க்கு வாட்சான்னு கேட்குறான். வர நடிகருக்கெல்லாம் 1 கோடி ரூபாய்க்கு கை கடிகாரங்கள் வழங்கப்படுகிறது. கிட்டத்தட்ட திருமணத்துக்கு முன்பு பல நாட்கள் விருந்துகள் ஓடிக்கிட்டே இருக்குது. காட்டுல போயெல்லாம் விருந்து வச்சார். எங்கே? அவர் வளர்க்கிற காடுகளிலே விருந்து நடந்துச்சு. கிட்டத்தட்ட தோராயமாக 5000 கோடிக்கு செலவு செய்திருக்கிறார். அப்போ நம்மளுடைய பார்வைக்கு இது எளிமையான திருமணமா அல்லது பெரிதாக உள்ள திருமணமா என்றால் ஒருவர் கூட எளிமையை சொல்ல மாட்டாங்க. இது மாதிரி ஒருத்தவனும் பண்ண மாட்டான்னு சொல்லுவாங்க. அப்போ அம்பானியுடைய மகனுடைய திருமணம் என்பது மிகப்பெரிய ஆடம்பர திருமணம், அப்படித்தானே? ஆனால் உண்மையிலேயே யோசித்து பார்த்தால் அவர் ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு இருக்குல்ல, அவருடைய சொத்து மதிப்பில் 2% தான் திருமணத்துக்கு செலவு செய்திருக்கிறார். ஆனா நமக்கு என்ன சொல்லப்படுகிறது? 5000 கோடி செலவாயிடுச்சு,
4000 கோடி செலவாயிடுச்சுன்னு சொல்லும் பொழுது பெருசா இருக்குது. 300 கோடிக்கு சமீபத்தில் ஒரு மந்திரி திருமணம் செஞ்சார். வரவனுக்கெல்லாம் ஹெலிகாப்டர், வரவங்களுக்குலாம் ஏரோப்ளைன்ல வந்து திருமணம் செய்யக்கூடிய இடத்துக்கு வராங்க. அப்போ 300 கோடி, 400 கோடி, 5000 கோடி எல்லாம் அம்பானியுடைய மகனுடைய திருமணத்துடைய செலவு என்பது அவர் சொத்து மதிப்பிலிருந்து 2%. இப்போ நாம செய்யக்கூடிய திருமணத்தை எடுத்து பாருங்க. நாம ஒரு பெரும் தொகையை சேர்த்து வச்சிருக்கிறோம். ஒரு இறைவனுடைய அருளால் எந்த கடன் பிரச்சனை இல்லை, நல்ல வீடு இருக்கிறது, இடங்கள் இருக்கிறது. நாம செலவு செய்யற அந்த செலவினுடைய மதிப்பு இருக்குல்ல, ஒட்டுமொத்த சொத்தில் இருந்து குறைந்தது இன்றைக்கு 15-20% செலவு செய்கிறார்கள் இருப்பவர்கள். கடன்லாம் இல்லை, இருப்பவர்களே தன்னுடைய சொத்தில் இருந்து 20% மேலே இன்னைக்கு திருமண செலவு செய்கிறோம். சில நபர்கள் எல்லாம் 10 லட்சத்துக்கு மேல கடன் வாங்குறார்கள். 2 லட்சம் கடன், விருந்து போடுவதற்கு தேவைப்படுது, எல்லா உறவினர்களும் வருகிறார்கள். 2 லட்சம் கடன், 1 லட்சம் கடன். இன்றைக்கு இருக்கதை விட்டுவிட்டு கடனிலே போய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியது யார்? இஸ்லாமா? முஸ்லீமா? இஸ்லாமா அல்லது முஸ்லீம்களா? முஸ்லீம்கள் தான் மாற்றி இருக்கிறோம். இஸ்லாம் நமக்கு அப்படி சொல்லவில்லை. படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு அப்படி சிரமப்படுத்தவில்லை. இன்றைக்கு தௌஹீத்வாதிகளும் அதன் பக்கம் திரும்புவதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. எந்த ஒரு பெரும் வரலாற்றை, இதெல்லாம் வரலாறு மறந்ததுனால வந்த விளைவுகள். எவ்வளவு சிரமப்பட்டோம், கஷ்டப்பட்டோம். தனக்கு பிள்ளை, ஒரு ஆணுக்கு பெண் கிடைப்பதும், பெண் தௌஹீதுக்கு ஆண் தௌஹீத்வாதிகள் கிடைப்பது என்பது சிரமமாக இருந்த சூழ்நிலையில் இன்றைக்கு சிரமம் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறானே, அது நம்மளுடைய கண்ணை மறைத்து விடுகிறது. இன்றைக்கு திருமணம் என்றால் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் தௌஹீத்வாதிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு பண்பு இருக்கிறது. என்ன தெரியுமா? நமக்கு தெரியாமல் ஒரு கல்யாணம் நடக்குது, திருமணம் நடக்குது. அதுக்கு இன்னைக்கு கோச்சிக்கிறாங்க. என்கிட்ட நீ சொல்லல, இன்னைக்கு நான் உன்கிட்டே சொல்ல. இதெல்லாம் திருமணத்தில், தௌஹீத்வாதிகளுடைய திருமணத்தில் நடக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீதியிலே வருகிறார்கள். அவருடைய உற்ற தோழர் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் எதிர்ப்புறத்தில் வராங்க, நல்ல வாசனையோடு. என்ன நல்ல வாசனையா இருக்கு? அல்லாஹ்வுடைய தூதரே, நேற்று தான் எனக்கு திருமணம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. யாரு? 3வது கலீஃபாவாக வர வேண்டிய ஒரு தோழர், மிக நெருக்கத்துக்குரிய அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர். ஆனா திருமணம் என்பது சொல்லப்படாமல் நடக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே சொல்லு. இன்னைக்கு நமக்கு பக்கத்து வீட்லயே இருப்போம், நமக்கு சொல்லலைன்னா இனிமே அவன் வீட்டுக்கே போகக்கூடாது. ஏன்? எனக்கு கல்யாணம் பக்கத்தில் இருக்கிறேன், பக்கத்து வீடாக இருந்தாலும் திருமணத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவசியமோ தேவையோ இல்லை. அவருக்கு யார் சாட்சியாகவோ, அவருக்கு யார் அப்பொழுது சூழ்நிலைக்கு ஏற்ற சாட்சிகளாகவோ அவர் தேர்வு செய்கிறாரோ, குடும்பத்தினர் எப்படி தேர்வு செய்கிறாரோ அவர்களே போதுமானவர் என்ற அந்த உள்ளத்தை நாம் தயார் செய்ய வேண்டும். இன்னைக்கு திருமணத்துக்கே சொல்லலையா? 10 வீடு தள்ளி இருக்கிறேன், என்ன இவன் கூப்பிடல, எவ்வளோ டெய்லி நான் பார்க்குறேன், இன்னைக்கு 5 வேளை தொழுகையில் பார்த்தனே, டெய்லி உன்னை பார்க்குறேன், உன் கல்யாணத்துக்கு இன்னும் சொல்லு. கல்யாணம் நடக்குதுன்னா இவருக்கு தெரியும், 10 நாளுக்கு முன்னாடி நடக்குதுன்னா இவருக்கு தெரியாமல் இருக்காது. 10 நாளாக பார்க்குறேன், இவனுக்கு கல்யாணம்னு எனக்கு தெரியும், ஆனால் சொல்கிறானு பார்த்தியா, வாய்க்கு வந்துடும், சொல்ல தேவையில்லை. தௌஹீத்வாதிகளுடைய உள்ளம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதாக இருந்தால், தன்னுடைய உற்ற தோழர் எனக்கு அல்லாஹ்வுடைய தூதரே நேற்று திருமணம் ஆச்சு, அப்படியா, துவா சொல்லிவிட்டு அவருக்கு என்ன பரிந்துரை செய்தார்கள்? வலிமா விருந்து கொடுத்தீங்களா? ஒரு ஆளாவது கொடுத்துக்கலாம்ல, அவ்வளவுதான். அன்னிலிருந்து பேச்சுவார்த்தையே இல்லை என்று சொன்னார்களா? ஏன் என்கிட்ட இல்லை சொல்லப்படாமலே திருமணம் செய்ய ஏதாவது கேட்டார்களா? எதுவும் கேட்கல. இதுதான் ஒரு அடிப்படை தௌஹீத்வாதிகள் தன்னுடைய உள்ளத்தில் ஆழ பதிய வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒன்று. ஆனால் இதெல்லாம் இன்றைக்கு ஒருவரிடத்திலிருந்து விலகுவதற்கு பெரும் ஒரு ஊன்றுகோலாக இன்றைக்கு திருமணமே மாறிடுச்சு. அதுவும் தௌஹீத்வாதிகளுக்கே மாறுகிறது என்பது
நாம் இறைவன் மீது அச்சம் கொண்டவர்களாக, இறை தூதரை பின்பற்றுவர்களாக இருந்தால் இதெல்லாம் அவசியமே இல்லை. இதெல்லாம் துடைத்து தூர எறிய வேண்டிய ஒன்று. நமக்கான இலக்கு என்பது இன்னும் இந்த தௌஹீதை எட்டப்படாத பெரும் பெரும் உள்ளங்கள் இருக்கிறது. இன்னும் தௌஹீதுவாதிகள் என்றால் வெறுக்கக்கூடிய உள்ளங்கள் இருக்கிறது. தௌஹீதுடைய மர்கஸ்களில் ஒரு அடிப்படையான அனைத்து மக்களுக்கும் தேவையான ஒன்று நடக்கும் பொழுது கூட இந்த பள்ளிவாசலில் ஏறப்படாத உள்ளங்கள் இருக்கிறது. அதெல்லாம் எத்தனை பேர் நினைக்கிறோன்னு தெரியல. இன்னமும் நீங்கள் ஆதார் அட்டை ரினியூவல் பண்றோம்னு வைங்களேன், ஆதார் அட்டை யார்கிட்டலாம் இருக்கும்? முஸ்லீம்களும் சரி, முஸ்லீம் அல்லாத எல்லாரிடத்திலும் இருக்கிறது. முஸ்லீம் அல்லாத மக்கள் கூட இந்த மர்கஸ்களில் ஏறி நின்று அதை சரி செய்து கொண்டு போகிறார்கள். ஆனால் தன்னை முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட அவன் மர்கஸுக்கு போக மாட்டேங்கிறான். யாருடைய மர்கஸுக்கு? தௌஹீத்வாதிகள் என்றால் அந்த இடத்திற்கு செல்வதற்கு விருப்பப்பட மாட்டேங்கிறான். அந்த உள்ளம்தான் நாம் வென்றெடுக்க வேண்டிய உள்ளங்கள். அந்த உள்ளங்கள், அப்படியான உள்ளங்களுக்கு தான் நம்மளுடைய உழைப்புகள் இருக்க வேண்டுமே தவிர நாம் நமக்குள்ளேயே சண்டையிட்டுக் கொள்வதோ நமக்குள்ளேயே கசப்புணர்வு என்பது அரை துளி கூட நம்மளிடத்துல வந்துவிடக்கூடாது. எவ்வளவு சிரமங்கள், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற வார்த்தைக்கு சகாபாக்கள் அப்படியே கட்டுப்படுவார்கள். அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்பார்கள். ஆலோசனையை பெற்றுவிட்டு எதை அவர்கள் முடிவாக சொல்கிறார்களோ அந்த முடிவுக்கு ஒட்டுமொத்த மக்களும் கட்டுப்பட்டு நடப்பார்கள். அப்படியான கட்டுப்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு இழந்து கொண்டிருக்கிறோம், மாறிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எங்கு சென்றாலும் நாம் இந்த தௌஹீதை நம்முடைய உள்ளத்தால் நிலைப்படுத்த செய்ய முடியும். ஆனால் இறந்து விட்டால் நம்மோடு இந்த தௌஹீத் அழிந்துவிடும். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பில் இருந்து நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. நம்மளுடைய குடும்பத்தார்களுடைய அந்த தௌஹீத் என்பது நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வார்த்தையிலிருந்து தௌஹீதை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். தௌஹீது சொல்வதுதான் நம்முடைய இறப்பு வரை தௌஹீதை மற்றவர்கள் நிலைத்திருப்பதற்கான பெரும் ஊண்டுகோலாக, தூணாக இருக்கும். ஒரு இடத்தில் சலனம் ஏற்பட்டால், தொய்வு ஏற்பட்டால், சங்கடங்கள் ஏற்பட்டால் நாம் விலகவில்லை, நம்மை விட்டு தௌஹீது சொல்வது விலகிவிடும். தௌஹீதை சொல்வதை விலக்கிவிட்டோம் என்றால் நம்மை விட்டே ஒரு நேரத்தில் தௌஹீது விலகிவிடும். எவ்வளவு பெரிய இக்கட்டான ஒரு கொள்கையை அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகம் என்பது உங்களுக்கெல்லாம் சிறைச்சாலை தான். நீ எந்த பக்கம் திரும்பினாலும் நீ எதிர்ப்பத்தான் சொல்லியாகும். ஏன் திருமணம்னாலும் எது சொன்னாலும் நிறுத்தணுமா அப்படின்னு நினைப்பாங்க. தௌஹீத்வாதிகளுக்கு மாத்திரம்தான் அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற பதில் என்னவாக இருக்கிறது? என்ன சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டான், அவன் சொல்லுவான், அதை நாம ஏற்றுக்கணும்னு நினைப்பாங்க. இதுதான் அவங்களோட மற்றவர்களுடைய மைண்ட் செட்டாக மனதிலே பதிந்த ஒன்றாக இருக்கிறது. ஆனால் நாம் சொல்லக்கூடியது இருக்கிறதா இல்லையான்னு பாருங்க. எல்லா ஆரம்பத்திலையும் சொல்றோம், இப்பவும் சொல்றோம். ஆனால் இதுவே சண்டையில் சொல்லும் பொழுது, சங்கடங்களில் சொல்லும் பொழுது அதை நிராகரிக்கக்கூடிய கூட்டம் என்பது தௌஹீத்வாதிகளாக இருக்கக்கூடிய மக்களிடத்திலே இன்னைக்கு வந்துருச்சு. சண்டை போடும் பொழுது உட்காருங்கன்னு சொல்ற ஹதீஸ் சொன்னா கூட இன்னைக்கு விரும்பக்கூடிய மக்கள் இல்லை. சண்டை வரும் பொழுது அதில் நியாயமாக ஒரு ஹதீஸை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளமாக இன்றைக்கு தௌஹீத்வாதிகளே இல்லை என்பதுதான் மிக வருத்தத்துக்குரிய ஒன்றாக இருக்கிறது. அதிலிருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் ஒன்றை சொல்லிவிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து மையத்தாக இருக்கிறார்கள், இறந்துட்டாங்க. இப்போ சகாபாக்களுக்கெல்லாம் பெரும் குழப்பங்கள். அப்படியான குழப்பம் எல்லாம் நமக்கு வந்து விட்டால் நாம் எல்லாம் அன்றைக்கு இஸ்லாத்திலேயே இருந்திருப்போமா என்ற ஒரு பெரும் சந்தேகம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறந்த பிறகு ஒவ்வொரு சகாபாக்களும் ஒவ்வொரு மாதிரியான குழப்பங்கள். ஒரு சில சகாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இறந்த செய்தியை ஏற்றுக்கொண்டார்கள். இன்னொரு சகாபாக்கள் எல்லாம் இறக்கல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சிருவாங்க, ஏதோ மயக்கத்தில் இருப்பது போல, கோமாவில் இருப்பது போல நினைக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் உட்பட
வாளேந்தி யாராவது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் என்னுடைய வாளால் அவரை வெட்டி விடுவேன் என்ற அளவிற்கான குழப்பங்கள். இப்படியான ஒரு பெரும் சூழ்நிலை நமக்கு வந்திருந்தால் நாம எப்படியான 3 பிரிவா வெடிச்சிட்டு போயிருப்பாங்க, சண்டையோட போயிருக்கோம். அப்படியான சூழ்நிலை அமைந்திருக்கும். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை நெத்தியிலே முத்தமிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது மனமாக இருந்தீர்கள், இறந்த பிறகும் மனமாகத்தான் இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு சகாபாக்களை நோக்கி என்ன செய்தியை சொன்னார்கள்? இறந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பேசுற மாதிரி சகாபாக்களுக்கு இப்படியான செய்தியை சொல்றாங்க. உயிரோடு இருந்த பொழுதும் மனமாக இருந்தீர்கள், இப்பொழுது இறந்த பிறகும் நீங்கள் மனமாக இருக்கிறீர்கள். அப்பயே சைலண்ட் ஆயிட்டாங்க. பின்னாடி திரும்பி சொன்னாங்க, சகாபாக்களை நோக்கி பேசுகிறார்கள். எந்த ஒன்றை சொன்னார்கள்? தன்னுடைய மனதில் தோன்றியதை சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய வசனத்தை உச்சரிக்கிறார்கள். இந்த முகமது இறந்து விட்டாலோ அல்லது கொல்லப்பட்டு விட்டாலோ நீங்கள் வந்த வழியிலேயே திரும்பி விடுவீர்களா என்ற இறை செய்தி சொல்லப்படுகிறது. சொன்னப்பட்ட உடனேயே, இதெல்லாம் நாம் ஒவ்வொரு தௌஹீத்வாதிகளும் தன்னுடைய உள்ளத்திலே ஆழப்பதிய வைக்க வேண்டிய ஒன்று. எவ்வளவு பெரிய குழப்பம் வந்தாலும், சண்டை சச்சரவுகள் வந்தாலும், நமக்கிடையே பல்வேறு மனக்குழப்பங்கள் வந்தாலும், யாரோ ஒருவர் தெளிவான ஒரு ஹதீஸை, தெளிவான குர்ஆன் வசனங்களை சொல்லும் பொழுது அதை ஏற்று அதிலிருந்து, அந்த குழப்பத்திலிருந்து விடை பெறக்கூடிய, தெளிவடையக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன உடனேயே வாளை கீழே போட்டுவிட்டு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சரணடைகிறார்கள். ஒட்டுமொத்த மக்களும் திரும்ப திரும்ப அந்த வசனத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் இப்படியான வசனம் இறங்கப்படாதது போல நடந்து விட்டோமே என்று சொல்றாங்க. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உஹது போர்க்களத்திலேயே சொன்ன வசனங்கள். ஏன் அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற செய்தி வருகிறது. மக்கள் எல்லாம் திணறி மலையிலிருந்து இறங்குகிறார்கள், வேற வேற இடத்துக்கு ஓடுறாங்க. ஓடும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்ப இந்த அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்குறான். அந்த வசனம் அல்லாஹ்வுடைய தூதர் இறக்கும் பொழுது எப்படி தேவைப்படுகிறது என்று பாருங்கள். ஒரு மூத்த சஹாபி ஒன்றை சொல்லும் பொழுது அதை எந்த ஒன்றையும் அப்ஜெக்ஷன் இல்லாம அல்லாஹ் சொல்லிவிட்டால், இப்பொழுதுதான் நான் இறக்கலங்கிறேன், இறக்க மாட்டாங்கன்னா சொல்றேன் அப்படின்பா. லாஜிக்கா சொல்லாமல, இப்ப இறக்கல அவ்வளவுதான், இறந்து போவாங்க இப்படிலாம் சொல்லாமல. குழப்பம் வந்து விட்டால் என்ன வேண்டுமென்றாலும் பேச முடியும். ஆனால் அந்த குழப்பத்தில் இருக்கும் பொழுது திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் சொல்லப்பட்டு விட்ட உடனேயே அதை மாற்றிக்கொண்டு தெளிவடைந்து அதன் பக்கம் சரணடைவது என்பது இறைவனுடைய நேசம் பொருந்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒன்றாக இருக்கும். அதனால்தான் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லுவோம். சும்மாவாக எல்லாம் அவர்களை நாம் சொல்லவில்லை. அந்த பதவிக்கு இன்னும் நாம் ஆசைப்படாமலே இருக்கும். பெரிய பெரிய உயர் பதவிகள் அடைகிறார்கள். என்ன மாரி பதவிலாம்? ஒரு குறைஞ்சபட்சம் கவுன்சிலர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஊர் மக்களை கவர் பண்ணா போதும்னு நினைக்கிறாங்க. கவர் பண்ணோன்னே ஒரு பிரசிடென்ட் ஆயின்னு, பிரசிடென்ட் ஆயிட்டாரா அடுத்தது எம்எல்ஏ ஆவார், மந்திரி ஆவார். நீங்கள் ஒரு கட்டத்திலே பிரதமராக ஆக வேண்டும் என்றால் பல மக்களை நீங்கள் கொல்ல வேண்டும், இப்படியான பேச்சுவார்த்தை நடக்கும். தாராளமாக கொள்ளுவார். ஒரு முதலமைச்சராக இருப்பவர் பல்வேறு மக்களை கொன்று குவித்து பெரும் பதவியை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அதை அவர்களுக்கு தரத்தான் செய்கிறான். தராமலையா போயிட்டான்? எத்தனை பேர்களை கொன்றாலும் அவருடைய நோக்கம் பிரதமராக ஆவது தந்து விடுகிறான். இந்த உலகத்தில் பெரும் பெரும் பதவிகளுக்காக யாருடைய பொருளாதாரத்தையும் எடுக்கலாம், யாரை வேண்டாலும் கொலை செய்யலாம், எப்படி வேண்டாலும் இருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பக்கூடியதை அல்லாஹும் இந்த உலகத்தில் தந்து விடுகிறான். அப்படித்தான் அல்லாஹும் சொல்லி காட்டுகிறான், இந்த உலகத்தில் நீங்கள் விரும்பியவாறு செல்லுங்கள், எந்த இல்லை, எப்படி வேணாலும் போங்க, எதை நீங்கள் விரும்பி ஓடுகிறீர்களோ அது உங்களுக்கு நான் தந்து விடுவேன் என்ற உத்தரவாதத்தையும் தருகிறான். தராமலாம் போக மாட்டேன், தாராளமாக தரேன். ஆனால் இறுதியில் உங்களுக்கு நரக நெருப்பை தவிர வேறு எந்த ஒன்றும் கிடைக்காது என்று அந்த வசனத்தை முடிக்கிறான். இதற்காக உழைக்கிறார்கள், ஒவ்வொரு பதவிக்காக, பல்வேறு உயர் பதவிக்காக உழைக்கிறார்கள். ஆனால்
ஆனால் உண்மையிலேயே ஒவ்வொரு முஸ்லீம்களும் உழைக்க வேண்டிய ஒரு உயர் பதவி இருக்கிறது, அதுதான் ரலியல்லாஹு அன்ஹு. ஒவ்வொரு மனிதரும் அதை அடைந்து விட்டார், ஒவ்வொரு முஸ்லீமும் அதை அடைந்து விட்டார்கள் என்றால் இறைவன் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும், நாமும் இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹுவை சொல்லாவிட்டால் என்ன தவறு கிடையாது. ஆனால் என்னோடு சேர்ந்து இருக்கக்கூடிய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவும் ஒன்றில்லை. என்னோடு இருக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒன்றல்ல. என்னோடு இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒன்றல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்ததாக போகக்கூடிய இலக்கு என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த தோழர்கள் எந்த உயர் பட்டத்தை வாங்கினார்களோ அதே பட்டத்தை அல்லாஹும் நமக்கு தர வேண்டும். இந்த உலகத்தில் யாரும் சொல்ல மாட்டாங்க. யாரும் இப்பொழுது வாழக்கூடிய மக்களுடைய பெயரோடு ரலியல்லாஹு அவர்கள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அதெல்லாம் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், சொர்க்கத்துக்குரியவர்களாக சொன்ன நபர்கள். ஆனால் அது இறைவனுக்கும் நமக்கும் நாம் செய்கின்ற காரியங்கள் வழியாக அதை அடைய வேண்டும். அதை அடைந்து விட்டோம் என்றால் சொர்க்கம் என்பது மிக இலகுவாக, சிரமம் இல்லாமல், கேள்வி இல்லாமல் நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும். அப்படியான நற்காரியங்களில் ஈடுபட்டு நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.